வந்துட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹாய், நான் தான் உங்கள் சொர்ணாதிரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெனாலிராமன் கதைகள். தெனாலிராமன் ஆந்திர பிரதேஷில் இருக்கிற தெனாலின்ற ஒரு ஊரில் பிறந்தாராம். அவரோட உண்மையான பேர் ராமகிருஷ்ணரோ. பின்ன ஏன் அவரை தெனாலிராமன்னு கூப்பிடுறாங்க? தெனாலிராமன் தெனாலின்ற ஊரில் பிறந்தனால அவரை தெனாலிராமன்னு கூப்பிடுறாங்க. அவர் ஒரு பெரிய விகடகவி. விகடகவினா என்ன? அது ஒரு பட்டம். அந்த பட்டத்தை யார் தெனாலிராமனுக்கு தந்தது? தெனாலிராமன் எப்படி ஒரு பெரிய விகடகவியானாரு? வாங்க கதைக்குள்ள போய் பார்ப்போமா? நம்ம கதையோட கதாநாயகன் பேர் ராமகிருஷ்ணர். ஆனால் அவரை எல்லாரும் தெனாலிராமன் தான் கூப்பிட்டாங்க. என்ன காரணம்னா, அவர் ஆந்திராவில் இருக்க தெனாலின்ற ஊரில் பிறந்தனால அவரை தெனாலிராமன் எல்லாரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அவர் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஆனால் இயற்கையிலேயே புத்திசாலித்தனமும் நகைச்சுவை உணர்வும் அவர்கிட்ட நிறைய இருந்துச்சு. அங்கே அந்த தெருவில் வசித்த எல்லா பிள்ளைங்களுக்குமே தெனாலிராமன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துல கும்பலாக குழந்தைங்கள்லாம் நின்று சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக தெனாலிராமன் இருப்பார். மற்றவங்கள சிரிக்க வைக்கணும்னு தெனாலிராமன் ஸ்பெஷலாக எதுவுமே செய்ய மாட்டாருங்க. அங்கே இருக்க சூழ்நிலையும் அங்கே இருக்க பொருளையும் வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சிரிக்க வைப்பார். நிறைய குழந்தைங்க அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, எப்படிடா உன்னால் மட்டும் எல்லாரையும் சிரிக்க வைக்க முடியுது? ஆனால் தெனாலிராமன் கிட்ட எந்த பதிலுமே இருக்காது. அதுக்கு தெனாலிராமன் சொல்லுவார், நான் செய்கிறத நீங்களும் செய்யலாம்ல, நீங்களும் எல்லாரையும் சிரிக்க வைக்கலாம்ல அப்படின்ட்டு. ஆனால் அவர் சொல்கிறது யாருக்குமே புரியாது. வயசு ஆக ஆக ரொம்ப பெரிய பையனாக வளர்ந்துட்டாரு. அந்த ஊருக்கு புதுசாக ஒரு சாமியார் வந்தாராம். அவர் நல்ல தாடி, கமண்டலம், கையில் ஒரு தண்டு எல்லாமே வச்சுக்கிட்டு இருந்தார். அங்கே அவர் ஃபஸ்ட்டு நாளே நிறைய மழை பெஞ்சிச்சான். அந்த ஊரில் மழையே இல்லாமல் ரொம்ப நாள் மழைக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சன்னியாசி வந்தோடனே மழை பெய்யவும் எல்லாருக்கும் அந்த சன்னியாசி மேலே ஒரு மதிப்பும் பக்தியும் வந்துருச்சு. அச்சோ, இந்த சன்னியாசி வந்தனால எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, கண்டிப்பாக இவர் பெரிய ஞானி தான், இவர் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும், எல்லாரும் போய் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் கூட்டம் கூட்டமாக போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஆனால் தெனாலிராமனுக்கு மட்டும் இது பிடிக்கவே இல்லை. என்னது இது, எல்லாரும் போய் அந்த சாமியார்கிட்ட போய் இப்படி ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாராம். எல்லா மக்களும் அவங்கள்ட்ட இருக்க பொருளையோ பழங்களையோ கொடுத்து அந்த சாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் கூட்டம்லாம் குறைஞ்சிச்சு. அப்போது தெனாலிராமன் அந்த சாமியார்கிட்ட போய், பழைய பணம்பழம் தானே நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது என்னன்னு சாமியாருக்கு புரியலை. ஆனால் அவரை பார்த்து சிரிச்சாராம். அப்போது அங்கே இருந்த எல்லாரும், இந்த தெனாலிராமனுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, சாமியார்கிட்ட போய் என்ன கேட்டுட்ருக்கான் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தெனாலிராமனே சொன்னானா, நீங்கள் எல்லாரும் விழிப்பதை பார்த்தா உங்களுக்கு யாருக்குமே நான் சொல்கிறதுக்கான பொருள் புரியலன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, நானே சொல்கிறேன். ஒரு பனைமரத்து மேலே ஒரு காக்கா உட்காந்துச்சான். உடனே அந்த பனைமரத்தில் இருந்த ஒரு பனம்பழம் கீழே விழுந்துச்சான். இதை கண்ட எல்லாரும் அந்த காக்கா உட்காந்தனால தான் பனம்பழம் விழுந்துச்சுன்னு நினச்சாங்க. ஆனால் உண்மையில என்ன நடந்தது தெரியுமா? அந்த பழம் விழறாதான் இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து காக்கா போய் உட்காந்துச்சு. அந்த மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக மழை பெய்கிற நேரத்துக்கு வந்தனால உங்களால் தான் மழை பெஞ்சுதுன்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்கான். அதை பார்த்த சாமியாருக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சான். உடனே தெனாலிராமனை பக்கத்தில் கூப்பிட்டு, நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்கப்பா, உனக்கு காளியோட ஆசீர்வாதம் நல்லாவே கிடைக்கும். இந்த வார்த்தைகளை கேட்ட தெனாலிராமனுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சான். ஏன்னா தெனாலிராமனுக்கு ஆறுதல் கூற அவனுக்கு யாருமே கிடையாது. அப்போ சன்னியாசி சொன்னாராம், அதோ அங்கே ஒரு காளி கோயில் தெரியுதுல்ல, அதுக்கு இன்னைக்கு இரவே போயிட்டு நான் சொல்லித்தர மந்திரத்தை மகாகாளியை நினச்சி 1008 தடவை சொன்னேன்னா உனக்கு மகாகாளி பிரசன்னமாவா. ஆனால் அவளை பார்த்து பயந்துராத. மகாகாளிக்கு வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் அதே சமயம் தைரியமாகவும் இருக்க குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாராம். ஓ அப்படியா, அப்படியே செய்கிறேன் சுவாமின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாராம். உன்னோட முகத்தை பார்த்தா நீ கண்டிப்பாக புத்திசாலியாகி ரொம்ப பெரிய இடத்துக்கு போவ அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் ஆசீர்வதிச்சு அனுப்புனாராம். உடனே அவனுக்கு அந்த மந்திரத்தையும் சொல்லி கொடுத்தாராம். அவனும் தெனாலிராமனும் அந்த மந்திரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு ரொம்ப சிரத்தையோட அந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு தெனாலிராமன் காளி கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு நம்ம அடுத்த எபிசோடில் கேட்போமா?